குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள், அதாவது 1/5/2024 மதியம் 1:15 குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு, அதாவது கிருத்திகை 1ஆம் பாதத்திலிருந்து கிருத்திகை 2ஆம் பாதத்துக்கு பயிற்சி அடைகிறாரு. இந்த வருஷம் முழுக்க கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதங்கள், இதுல ஒரு 1.5 மாதங்கள், அதுக்கப்புறமா ரோகிணி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல ஒரு 63 நாட்கள், அப்புறமா மிருகசீரிஷம் 1, 2ஆம் பாதங்கள்ல சுமார் 48 நாட்கள், அதுக்கப்புறமா புரட்டாசி 23 தை 22 வரைக்கும் வக்ரகதியிலையும் சஞ்சாரம் பண்றாரு. அதுக்கப்புறமா வக்ர நிவர்த்தி அடைஞ்சு ரோகிணி 3, 4 மிருகசீரிஷம் 1ஆம் பாதங்கள்ல சஞ்சாரம் பண்றாரு. பொன் கிடைச்சாலும் கிடைக்காத புதன்கிழமை அன்னைக்கு நடக்க போற இந்த பயிற்சியால மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிகளுக்கும் எந்த மாதிரி பலன் அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பார்க்க போற ராசி துலாம். இந்த குரோதி வருடம் முழுக்க உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல 3 மற்றும் 6ஆம் இடங்களுக்கு அதிபதியான குரு பகவான் பயிற்சி அடைகிறாரு. 2, 4, 12ஆம் இடங்களுக்கு குரு பகவானுடைய பார்வையும் இருக்கிறதுனால உங்க பேருக்கு உயில் சொத்துக்களோ இல்ல நீங்க உயில் சொத்தை மற்றவங்க பேர்லயோ மாத்தி எழுதுற மாதிரி சூழ்நிலைகள் வரலாம். பர்த் சர்டிபிகேட், டோர் நம்பர், ஆதார் கார்டு இதுலயும் மாற்றங்கள் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்சூரன்ஸ் விஷயங்கள், இஎஸ்ஐ, பிஎஃப், கிராஜுவேட் இதனால எல்லாம் நல்ல ஆதாயம் இருக்குங்க. மற்றபடி இஎன்டி ப்ராப்ளம் இருந்தாலும், வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் கூடுதல் கவனமா இருக்கணும். நம்பிக்கையின் பேர்ல எதுவுமே செய்யக்கூடாதுங்க. எதுவா இருந்தாலும் எழுத்து வடிவத்துல எவிடன்ஸ் வச்சுக்கோங்க. கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், செக், பாண்ட், பத்திரம் இந்த விஷயங்கள் எல்லாத்துலயுமே கூடுதல் கவனமா இருக்கணும். ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போட வேண்டாம். ஆபரணங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. வீட்டுல ட்ரைனேஜ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரி பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. காது கிளீன் பண்ண போதும் கவனமா இருக்கணும். கொம்புள்ள மிருகங்கள் கிட்டேயோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு மொபைல் சேஞ்ச் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் அதிபதியாகவும் இருக்கிறதுனால உத்தியோகத்திலேயே கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். சுகாதாரத்துறை, கோர்ட் இந்த லைன்ல வேலை பார்க்குறவங்களுக்கு உத்தியோகம் திருப்தியா இருக்கும். ஜிம் பாய்ஸ், ஃபிட்னஸ் சென்டர் வச்சிருக்கிறவங்க, அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் இவங்களுக்கும் உத்தியோகம் திருப்தியா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் செய்யற தொழில நேர்மையா இருக்கிறது நல்லது. எதிரிகள் கிட்டயும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சித்தியுடைய ஆரோக்கியத்திலையும் கூடுதல் கவனமா இருக்கணும். ரத்த அணுக்கள் சம்பந்தப்பட்ட குறை இருக்கிறவங்க ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. பெண்களுக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தா ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால மறை பொருள்கள் ஆய்வு செய்யலாம், மருத்துவம் படிக்கலாம். கொழுப்பு கட்டி, கல்லீரல், மஞ்சள் காமாலை, செரிமான கோளாறு இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்ல தொந்தரவுகள் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். இரவல் நகை விஷயங்கள் ஆகவே ஆகாது. அதே மாதிரி மற்றவங்க குழந்தைகளையும் எந்த விசேஷங்களுக்கும் நீங்க துணைக்கு கூட்டிட்டு போக வேண்டாம். அப்பாவுடைய ஆரோக்கியத்திலையும் கூடுதல் கவனமா இருக்கணும். குழந்தைகளுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்களையும் கவனமா பார்த்துக்கோங்க. பெண்களும் கோவில் விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. குருமார்கள் கிட்ட அடிமையாகாம கொஞ்சம் தெளிவா இருக்கிறது நல்லது. 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால வாக்கு பலம் இருந்தாலும் 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால கொடுத்த வாக்கு காப்பாத்துறதுல கொஞ்சம் தாமதம் வரலாம். அதனால நிதானமா பேசுறது நல்லது. அதே மாதிரி வீட்டுக்கு கதவு, ஜன்னல் வைக்கிறதுக்காக மரம் வாங்கினீங்க அப்படின்னா அதுலயும் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. குவாலிட்டி செக் பண்ணி வாங்குறது நல்லது. சுபதிசா நடக்கிறவங்களுக்கு அரசாங்க வருமானம், வெளிநாட்டு வருமானம், தந்தை வழி தொழில் மூலமா வருமானம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன விஷயங்கள் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. சரியா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.